ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். கூட்டத்திற்கு பின் நிர்வாகிகள் கூறியதாவது: பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்து எல்லாமே இங்கதான் இருக்காங்க. பத்திரிகைகள் தான் வந்து சில விதமா திரிச்சு 50 மாவட்ட செயலாளர்கள் அந்த பக்கம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோரணை உருவாக்குனாங்க. இன்னைக்கு கூட காலையில பாத்தீங்கன்னா சில பேர் போடுறாங்க 17 மாவட்ட செயலாளர்கள் மட்டும் தான் இங்க கலந்துகிட்டு இருக்காங்கன்னு போடுறாங்க. ஆனா இங்க கையெழுத்துட்டு இருக்கிறவங்க வந்தவங்க அவங்க எல்லாம் வந்து வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் பாருங்க, எவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் கலந்துட்டு இருக்காங்கன்னு. அப்படி இருக்கும்போது தவறுதலா போடுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு இதை போட்டிருக்காங்க, என்னன்னா சில ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு போன்றவர்கள் எல்லாம் வந்து பங்கேற்கவில்லைன்னு போட்டிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் இங்க இருக்கும் போதே அப்படி பங்கேற்கவில்லைன்னு போடுறாங்க. எப்படி இந்த வகையில போடுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு சாதகமாக சில செய்திகளை வெளியிடுவதன் மூலம் அவர்கள் பக்கம் தான் கட்சி இருக்குதுன்ற காட்டுறதுக்காக இது போன்ற சம்பவங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் பொறுத்த வரைக்கும் தயவு செய்து நான் பத்திரிகைகளை கேட்டுக்கொள்வதெல்லாம் உண்மை நிலவரத்தை அப்படியே போடுங்க. அந்த பக்கத்துல யாருமே இல்ல. 25 எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் போயிருக்காங்களே தவிர, அதை தவிர கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேர் இங்கதான் இருக்காங்க. இன்னைக்கு 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கேன்னு சொல்றாங்க பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட. ஆனா அவ்வளவும் போய் 1000 பேர்கிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட கையெழுத்து வாங்கிருக்க சொல்றாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை மாவட்ட செயலாளர்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டத்தை போட்டு பொதுக்குழு உறுப்பினர்களை அத்தனை பேரையும், செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு கையெழுத்து வாங்கி இன்றைக்கு தலைமை கழகத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது 1000 பொதுக்குழு உறுப்பினர் தீர்மானம் போட்டு, அதாவது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான், இந்த கழகத்தில் எந்தவித பிளவும் இல்லை, இந்த கழகம் ஒருமனதாக ஒவ்வொரு மாவட்டமும் எடப்பாடியார் பின்னாடி இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக, மற்றபடி வேற எதுக்காகவும் இல்லை. இல்ல கையெழுத்து இல்லங்க, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தீர்மானத்தை போட்டு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இந்த இயக்கம் இயங்கும், இந்த எந்த சோதனைகள் இருந்தாலும் அவர் பின்னாடி தான் நாங்கள் எல்லாம் இருப்போம் என்று தீர்மானத்தை போட்டு கொடுத்திருக்கார்கள் தவிர கையெழுத்து போட்டு கொடுப்பதில்லை. அவ்வளவு பேரும் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவ்வளவு பேரும் போட்டிருக்காங்க. ஒரு சில மாவட்டத்தில் வந்து ஒருத்தர் 2 பேர் மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா பொதுவாக எல்லா மாவட்டத்திலும் அவ்வளவு பேரும் போட்டிருக்காங்க. இல்ல கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு அப்புறம் வந்து நடக்கிற காரியங்கள், கட்சியை எப்படி நம்ம கொண்டு போனோம், எப்படி வலு சேர்க்கணும், மக்கள் கிட்ட வந்து எந்த அளவுக்கு அணுகணும், இப்படிப்பட்ட ஆலோசனைகளை தான் வந்து எங்கள் பொதுச் செயலாளர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் தவிர கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து பேசியதுதான் இது. இல்ல அதிமுக அலுவலகங்கள்ல நிறைய மாவட்டங்கள்ல பூட்டப்படல. அதிமுக அலுவலகம் எல்லாம் வந்து எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் புதிதாக பொறுப்பேற்றவர்கள் எல்லாம் வந்து அதிமுக மாவட்ட அலுவலகங்களே அவர்கள் தான் போய் உட்கார்ந்து வேலை பார்க்கறாங்க. அப்படி இருக்கும்போது விழுப்புரத்துல அலுவலகம் பூட்டப்படுவதை பொறுத்த வரைக்கும் இல்ல எங்கேயுமே வந்து அந்த பிரச்சனை இல்ல. விழுப்புரத்துல இருக்கலாம். ஆனா வந்து இந்த விழுப்புரத்துல பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று சொல்றப்போ மொத்தமா பார்க்கும்போது வந்து கட்சிக்காரர் எல்லாம் அவ்வளவு பேர் எங்க பின்னாடி தான் இருக்கான். ஆனா ஒரு சில பிரச்சனைகளால இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு அவங்க சாதகமாக இருக்கிறதுனால இப்படி ஒரு இதை உருவாக்கி இன்றைக்கு அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாறி கொண்டு போய் அதை பூட்டு போடுகின்ற நிலைமை உருவாக்குறாங்களே தவிர இது ஆளுங்கட்சியோட அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு நடக்கிற வேலை. தேர்தலுக்கு பின்னால் மாவட்ட செயலாளர்கள், தலைமை நிலை செயலாளர்கள் அழைத்து பொதுச் செயலாளர் அவர்கள் வருங்கால நடவடிக்கைகள் குறித்து ஆக்கப்பூர்வமான செய்திகளை தெரிவித்திருக்கிறார். இப்போ 2 ஃபேக்ஷனா இருக்காங்க. இப்போ ஒன்றிணைப்பு பொறுத்து என்ன ஆயிட்டு இருக்கு சார்? இப்போ சிவி சண்முகம் அவருடைய தரப்புல ஒரு ஃபேக்ஷன் செயல்படுறாங்க. இப்போ இந்த ஃபேக்ஷன்ஸ் ஒன்னாறதுக்கான வாய்ப்புகள் என்ன? எப்போ ஒன்னாவாங்க? கொரோனா இன்னும் நியமிக்கப்படாம இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் பாதிக்கப்பட்டதா? என்ன நிலைமையில சார் இருக்கு அதிமுக? நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. தரப்புல தகவல் அதை பத்தி கருத்து சொல்றது ஆரோக்கியமாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன்.